உங்களை திருத்துவதற்காக சில வார்த்தைகள் சிலர் சொல்லியிருக்கலாம். ஃபீட்பேக்னு சொல்லுவோம் இல்லையா? திருத்துவதற்காக, உங்களை மாற்றி அமைப்பதற்காக அப்படிங்கிற ஒரு பெயரில் உங்களை கீழே தள்ளுவதற்கான ஃபீட்பேக்கும் லைஃப்பில் வந்து விழும். பண்ணீங்க இந்த விஷயம் இப்படி பண்ணிடக்கூடாதுங்க, இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இப்படி பண்ணியிருக்கலாம், என்ன நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க? ஆனால் நீங்கள் உண்மையாகவே கரெக்டாக செஞ்சுருப்பீங்க அந்த விஷயத்தை. ஆனால் அந்த மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அப்படிப்பட்ட வகையான மனிதர்கள் இப்படி பண்ணியிருக்கோம் தெரியுமா, என்ன நீங்கள் போங்க போங்க, இப்படி வாங்கிருக்கீங்க, இப்படி செஞ்சுருக்கீங்களே, இதுக்கே இவ்வளோ ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் அப்படி செஞ்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு மாதிரி இருக்கும் தெரியுமா, நன்றி சொல்லிக்கோங்க, அவ்வளோதான், தேங்க்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துருங்க. உங்கள் மனசு இருக்குல்ல, உங்கள் மனசுக்கு தெரியும்ல நான் செய்கிற விஷயம் சரியான விஷயமா. அப்புறம் உங்கள் மனசுக்கு தெரியும், ரிசல்ட்டில் தெரியும், உங்களுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். வேற ஒருத்தர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அவர் ரிசீவ் பண்ணிக்கோங்க, அதை ஃபுல்லாக ரிசீவ் பண்ணி அதை ஆக்ஷன் எடுக்கணுங்கிற அவசியம் நிச்சயமாக கிடையாது. உங்களை சரி செய்யக்கூடிய, உங்களுக்கான அடுத்த கட்ட இதை நோக்கி வளர வைக்கக்கூடிய ஃபீட்பேக் கிடைச்சதுன்னா அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்களை வேற மாதிரி டைவர்ட் பண்ணி வேற மாதிரி வழிகாட்டக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வந்ததுன்னா அது யாராக இருந்தாலும் சரி, அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி பாவனை காமிச்சுக்கோங்க. பாவனை காமிச்சிட்டு உங்களுக்கு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதன்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக இன்னும் வளமாக மாற்றிக்கொடுங்க. எல்லா ஃபீட்பேக்கையுமே நம்ம ரிசீவ் பண்ணி எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையுமே மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அவருக்காக ஒரு இடம் மாறுவோம், இவருக்காக ஒரு இடம், அவருக்காக ஒரு இடம், இவருக்காக ஒரு இடம், இவருக்காக ஒரு இடம், இவருக்காக ஒரு இடம், இவருக்காக ஒரு இடம். அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்போ தான் வாழ போகிறோம்? அதுக்காக தான் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா செல்ஃப் ஃபீட்பேக். நாமளே நமக்கு ஃபீட்பேக் சொல்றது, நாமளே நமக்கு ஃபீட்பேக் சொல்றது. ஒரு எம்டி சேர் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு எம்டி சேர் நல்லா இருக்கட்டும். அந்த எம்டி சேர்ல நீங்க தான் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க தான் உட்காந்துருக்கீங்க. நீங்க இங்க இருந்துகிட்டு அவருக்கு நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். இங்க இருந்துகிட்டே நீங்க உங்களுக்கே ஃபீட்பேக் தரீங்க. என்னென்னலாம் அவருக்கு சொல்ல முடியுமோ, என்னென்னலாம் உங்களுக்கு நீங்களே சொல்ல முடியுமோ, கண்ணாடியில் சொல்லலாம், அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனில் சொல்லலாம், அல்லது எம்டி சேர்லையும் சொல்லலாம். என்னென்னலாம் நீங்கள் ஃபீட்பேக் சொல்லணுமோ அதை பூரா சொல்லுங்க. சொல்லிட்டு இன்னொரு சேரில் போய் நீங்கள் உட்காந்துக்கோங்க. அந்த எம்டி சேர் அப்படியே இருக்கட்டும், வேற ஒரு சேரில் வேற ஒரு இடத்துல நீங்கள் போய் நின்றுக்கலாம், இல்லை உட்காந்துக்கலாம். வேற மாதிரி ஃபீட்பேக் சொல்கிறாங்களா அந்த மனிதர்களுடைய ஃபீட்பேக்கையும் அங்கே உள்ளே போட்டு பாருங்க. உங்கள் மைண்ட் அக்செப்ட் ஆச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், செயல்படுத்திக்கலாம். இந்த எம்டி சேர் டெக்னிக், இந்த எம்டி சேர் டெக்னிக் வந்து ரொம்ப 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 வேல்யூபிளான ஒரு டெக்னிக். நீங்கள் எம்டி சேரில் நமக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும்னா உண்மை தான் கொடுப்போம். நம்மளுடைய மனசாட்சி தானே இங்கே வந்து விலகி நின்று அந்த எம்டி சேர்ட்ட பேசுது இல்லையா? அப்போ உண்மையாக ஃபீட்பேக் வந்து நம்மகிட்ட தான் கிடைக்கும். அந்த செல்ஃப் ஃபீட்பேக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் டைரிலாம் எழுத சொல்கிறது, டைரி லாக் எழுதுறது, லைஃப் லாக் எழுத சொல்கிறது, இது எல்லாமே அதற்காக தான். அதை எழுத இது சரி இது தப்பு, இது சரி இது தப்புன்னு நம்மளுடைய பிரெயினை நம்ம ரீவயர் பண்ணுறோம். இந்த எம்டி சேர் டெக்னிக்கும் அதே மாதிரி தான். இது தினமும் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தினமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்பப்போ நம்மளுடைய விஷயங்களை சரி பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்த லெவலுக்கு ஜம்முன்னு மாறிக்கிட்டே இருப்போம். ஒரு மாதத்துக்குடையோ ஒரு வாரத்துக்குடையோ நம்ம செய்யும் பொழுது அது அப்பப்போ சில விஷயங்கள் மாறும் இல்லையா? இன்டர்னல் ஆடிட்டர் அப்படின்னு கம்பெனிலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா? 3 மாதம் கூட ஆடிட்டர் வருவாங்க, 6 மாதம் கூட சில கம்பெனிகளில் ஆடிட்டர் வருவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு ஆடிட்டர் போய் வெளியே கொண்டு போய் கொடுப்பாங்க, சப்மிட் பண்ணுவாங்க, ஃபைல் பண்ணுவாங்க. ஆனால் பெரிய நிறுவனங்களில் அப்பப்போ உள்ள இன்டர்னல் ஆடிட்டர் இருப்பாங்க. ஏன்னா பெரிய டிரான்சாக்ஷன் நடக்கும் பொழுது இன்டர்னல் ஆடிட்டர் உள்ளே இருப்பார் கம்பெனியில். அதுபோல் இந்த ஃபீட்பேக்குங்கிறதும் செல்ஃப் ஃபீட்பேக் அப்படிங்கிறதும் செல்ஃப் ஆடிட் மாதிரி தான். நீங்கள் ஒரு பெரிய நிறுவனம், நீங்கள் அவ்வளோ வளமான திறமைகள் உடையவர் எல்லோருமே. அப்பப்போ செல்ஃப் ஃபீட்பேக்கை, செல்ஃப் ஆடிட்டை நமக்கே கொடுத்து நாமளே சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய அடுத்த லெவல் growth செமையாக இருக்குமா இருக்காதா? உங்களுடைய பதில் சொல்லுங்கள். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. நன்றி, மகிழ்ச்சி, மனங்கள் மலரட்டும். தேங்க்யூ.